2011 ஐபிஎல் ஒரு பார்வை ஃபைனலை பற்றி விவாதிப்போம் வாங்க. அந்த சமயத்தில் தான் அஸ்வின் அண்ட் முரளி விஜய் தன்னுடைய கெரியரோட உச்சத்தில் இருந்தாங்க. 2011 ஐபிஎல் ஃபைனல் வர சமயத்தில் தான் எனக்கு 10th செட் வந்துச்சு. 10th செட்டில் நான் 368 மார்க் தான் வந்தது. எங்கள் வீட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அடி புடஞ்சு எடுத்துட்டாங்க. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்போ சின்ன பையன் தானேண்ணா, ஐபிஎல் மேட்சும் பார்க்க விடலை. அன்னைக்கு தான் எம்ஐ vs ஆர்சிபியோட எலிமினேட்டர் மேட்ச், ஜெயிக்கிறதையும் ஃபைனல் போகுது. நீங்கள் என்னடா அது மேட்ச் பார்க்க விடல, அட்டியும் போட்டு புடந்து எடுத்துட்டாங்க. நைட்டு ஒரு 3 மணிக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போய் ஏதோ கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு ஸ்கோர் லைட்டாக திரும்பி பார்க்குறேன், முதல்ல கேல் 24 ரன். வாழ்க்கையே வருத்துட்டேன். ஏன்னா என்னையே அடிச்சு பொழந்துட்டாங்க. மேட்சை பார்க்க விடல, மேட்சை பார்க்க ஸ்கோர் பார்க்க வந்தா மும்பை ஏன்ஸ்ட்டு ஆர்சிபி 24 ரன் அடிச்சிட்டேன் முதல் ஓவர்லேயே. அந்த சமயத்தில் நான் 180ங்கிறது ஒரு வின்னிங் ஸ்கோர். 200லாம் அடிச்சுட்டா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அப்போல்லாம் லோ ஸ்கோரிங் மேட்ச் தான் அதிகமாக வரும். அப்படி இருக்கும்போது முதல் ஓவர் 24 ரன் தான். அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். 2010 ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா சச்சின் சேவ் வந்ததுக்கப்புறம் தான் ஐபிஎல் பார்க்க ஆரம்பித்தேன். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் ஆனேன். அப்படிப்பட்ட சமயத்தில் மும்பை ஜெயிச்சாவது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் தோத்துரும் அப்படின்னு. முதல் ஒரு 24 ரன்னா அன்னைக்கு வந்துச்சு ஆர்சிபி மேலேயும் கெயில் மேலேயும் ஒரு வெறுப்பு. நைட்டே முடிவு பண்ணிட்டேன் மும்பை தோத்துரும் அப்படின்னு. காலைல ரேடியோ நியூஸ் கேட்குறேன், ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள் கோடை பண்பை 100.5 சொல்லுவாங்க 7 மணி நியூஸில். கேட்குறேன், மும்பை தோத்துருச்சு நினச்ச மாதிரி. அப்போ நினச்ச ஒரு வெறி வந்துச்சு, கண்டிப்பாக ஃபைனலில் சிஎஸ்கே vs ஆர்சிபி, அப்போது ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படின்னு. ஃபைனல் மேட்ச்சு வீட்டில் பார்க்க கேட்டேன், மேட்ச் பார்த்துக்கிறேன்னு. செருப்பால் அடிக்கல, அவ்வளோ ஒன்று தான் பார்க்க விடலை. சரி விட்டா சிலப்பட. அப்புறமாட்டி அதுக்கு மறுநாள் ஒரு ரூபா சேர்த்து வச்சு என் அக்காட்ட ஒரு 5 ரூபா வாங்கி நினைக்கிறேன். சண்டே ஃபைனலு, மண்டே ப்ளவுஸ் சென்டரில் போயிட்டு நான் ரிசல்ட் கேட்கல, ரெடியெல்லாம் பார்க்கல, நியூஸ் கேட்கல. நைட்டு தூங்கினேன், காலையில் ப்ளவுஸ் சென்டர் போய் மேட்ச் பார்க்குறேன். பார்த்தா சரி ஜெயிச்சு ப்ளவுஸ் சென்டர் உனக்கு உள்ளவும் சொல்லிட்டாங்க, தம்பி நேற்று மேட்ச் பார்த்தேன்னு கேட்டாங்க. அதில் என்ன சொன்னேன், ரிசல்ட் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஜெயிச்சுப்பான்னு சந்தோஷமாயிடுச்சு. ஹைலைட்ஸ் பார்க்குறேன், முரளி விஜய் நான் பையன். அப்போதான் முரளி விஜய் யாருன்னே தெரியும். 95 ரன் அடிச்சிடுவான் ஹஷியும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில். அது ஒரு மிகப்பெரிய ஹாப்பி. அதுக்கடுத்து பவுலிங் கெயில் வரும்போது பார்க்குறேன், நம்ம நாசா பண்ணான் அப்படியே ஒரு கடுப்பில் பார்க்குறேன். பார்த்தா கெயில் வந்து டக் அவுட்டு. ரொம்ப சந்தோஷம். அது யார் எடுத்தா அப்படின்னு பார்த்தா அந்த பேப்பர் போட்டிருந்தாங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் 3ஆவது ஓவரில் மயக்ககரில் நோட் ஆகிடுவாப்ல. அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போதான் நோட் பண்ணேன், ரவிச்சந்திரன் அஸ்வின் அன்னையிலேருந்து நான் இன்னை வரைக்கும் கிரிக்கெட் எனக்கு பிடிச்சாரு யார் யாருன்னா, ஒன்று சச்சின் டெண்டுல்கர், 2வது ரோஹித் சர்மா, 3வது ரவிச்சந்திரன் அஸ்வின். இவங்க 3 பேர் தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். அஸ்வின் வந்து ஒரு அப்பதான் யாரோ சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆஃப் ஸ்பின்னர்ல வந்து ஒரு டேலண்டா பவுலிங் போட்டு கெயில் எடுத்துட்டானேன்னு சொல்லி. அது வரைக்கும் கெயில் வந்து அவன் வந்து ஒரு பேட்ஸ்மேன், வந்து டேஞ்சரஸான பேட்ஸ்மேனு. அவன் சின்ன வயசு தானே எனக்கு. அவன் வந்து ஒரு சக்தி இருக்கு அவனுக்கு, பயங்கரமா ஆடுறான். அவன் சிக்ஸா அடிச்சுக்கிட்டு இருப்பான், அவுட் ஆகலாம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருக்கிற சமயத்துல இந்த பையன் அவன் இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் கூட கிடையாது, ஸ்பின் போர்டை அவுட் ஆகும் எனக்கு தாங்க முடியல. அன்னையிலேருந்து நான் அஸ்வின் ஃபேன் ஆனேன். இன்னை வரைக்கும் அஸ்வினை ஃபாலோ பண்ணுறேன். அஸ்வின் கிரிக்கெட்டை விட்டு இருந்தாலும் எனக்கு அந்த பள்ளம் வந்துட்டே இருக்கு. 2011 என் வாழ்க்கையில் எனக்கு மறக்கவே மாட்டேன். அப்போ நான் சின்ன பையன் தான், இருந்தாலும் இந்த இன்சிடென்ட் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கெயில் அப் ஸ்பின் கொஞ்சம் வீக்கு, இந்த மாதிரி எனக்கு புரிஞ்ச கொஞ்சம் காலம் ஆணுச்சு. இருந்தாலும் எனக்கு அப்போதைக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் அதான். நான் மார்க்கும் கம்மி, மேட்சும் பார்க்க விடல. அதுக்கடுத்து ஒரு மாதத்துக்கிட்ட மேட்ச் டிவி பார்க்க விடல, திட்டிகிட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இருந்து எனக்கு ஒரே ஹாப்பினஸ் அஸ்வின் எடுத்த இந்த கெயில் விக்கெட் தான். அன்னையிலேருந்து நான் இப்போ வரைக்கும் மும்பை ஃபேன் தான். ஆர்சிபி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்படி இருந்துச்சு. அப்புறம் 2020க்கு அப்புறம் மாறிடுறேன், ஆர்சிபி மும்பை பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10th நீங்கள் எவ்வளோ மார்க்கு? இதே மாதிரி இன்சிடென்ட் நீங்கள் நடந்திருக்க உங்கள் வாழ்க்கையில்? இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.